குடும்பமாக இயேசுவின் ஊழியர்களாக இந்த நாட்களில் இப்படி ஐக்கியப்பட்டிருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. நேற்று ராத்திரியில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். சாயங்காலம்ல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் போதுவானவராக இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்க முடியாத ஒரு கட்டம் அதில் இல்லை. தாழ்ச்சடையன் குறைவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறார். பசும்புல், அமர்ந்த தண்ணீர். அதுக்கு நான் என்னுடைய மொழிபெயர்ப்பு என்னன்னாக்கா, பிரியாணியும் மினரல் வாட்டரும் தருவார் அப்படின்ட்டு. அது பசும்புல்ல மேய்ச்சி அது ஆடுகள் தான் நமக்கு பிரியாணி தானே வேணும், புல்லே திங்க முடியும். நான் மொழிபெயர்க்கிறது, அவர் எனக்கு பிரியாணி தந்து மினரல் வாட்டர் கொடுப்பார், சுத்தமான தண்ணி தருவார். போஷிக்கிறது வந்து அப்புறம் ஆத்மாவை தேற்றுறது, எல்லா சூழ்நிலைகளும் அதில் இருக்குது. அந்த 6 வசனங்களில் ஒரு மனுஷனுக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அதே கர்த்தராகிய மேய்ப்பர் உங்களை என்னையும் மேய்ப்பர் என்று சொல்கிறார் இல்லைங்களா? நம்மளும் மேய்ப்பர் தானே. மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? ஆடுகளை மேய்ப்பார்கள், ஆடுகளை மேய்ப்பார்கள். பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் அப்படி தானே சொல்கிறாரு. 1 பேதுரு 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2 வசனங்களில் அங்கே சிதறி கடந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறார்? 1, 2 வசனங்கள், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாக இருக்கிற நான் சொல்கிற புத்தி என்னவென்றால், நான் புத்தி சொல்கிறது என்னவெனில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மேய்ப்பர்கள், நம்முடைய சபை மக்கள், நம்முடைய ஆடுகள். நாம் மேய்ப்பர், சபை மக்கள், நம்முடைய ஆடுகள். ஆனால் வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்கன்னா, மேய்ப்பர்கள் குட்டி போட மாட்டாங்க, ஆடுகள் தான் குட்டி போடும். சரியா? அப்படி தானே? ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆடுகள். ஆகினாலே இந்த சீஷத்துவத்தின் முக்கியமான பகுதியே நாம் ஆண்டவருக்குள்ளே நடத்தின பிள்ளைகள் எல்லாம் இன்னும் குட்டி போடணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். அவங்க தான் ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால் மேய்ப்பர்கள் நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டாம் என்றல்ல, ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒரு ஆத்துமாவை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து நேற்று சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். விசேஷமாக நான் ஏற்கனவே நேற்று சொன்னது போல் இந்த தடவையிலே ஐயா அவர்கள் நம்முடைய நற்பண்புகள், சீடரின் ஒரு நற்பண்புகள் என்பதை குறித்து தியானிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். நேற்றைய தினத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினாலே ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று பார்த்தோம். எல்லாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஒரு புது வாழ்க்கை, மேற்க போகிறது நேர கிழக்க போகிறது, தெற்க போகிறது நேர வடக்க போகிறது, ரைட் அபவுட் தட். இல்லைங்களா? அந்த புதிய திருப்பம் பெற்றிருக்கிற அந்த மக்கள் முதலாவது புதிதான ஜீவன் உள்ளவர்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பேற்று நடத்துகிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு எபேசு நிருபத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். எபேசு நிருபம் முழுவதும் 6 அதிகாரங்கள் இருக்கின்றன. நேற்று சொன்னது போல் முதல் பகுதி, முதல் 3 அதிகாரங்களில் த பொசிஷன் ஆஃப் த கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஸ்தானம், அங்கீகாரம், அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் முதல் 3 அதிகாரத்தில் இருக்கிறது. 4வது அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை 2வது 3 அதிகாரங்கள் த ப்ராக்டிஸ் ஆஃப் த கிறிஸ்டியன். ஒருவன் புது சிஷ்ய ஆகிட்டான், அப்புறம் அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அவனுடைய பிஹேவியர் என்ன, அவனுடைய நடத்தை என்ன என்பதை குறித்து தான் 4வது அதிகாரம், 5வது, 6வது அதிகாரம் சொல்லி தருகிறது. கிறிஸ்தவனுடைய பிஹேவியர், அதான் நற்பண்புகள், ஹிஸ் வாக், அவனுடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் ஒரு புது சீசன் கற்றுக்கொள்ளும்படியாக பவுலடியார் எபேசு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய தலைப்பு த ப்ராக்டிஸ் ஆஃப் த கிறிஸ்டியன், கிறிஸ்தவனுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு புது சீசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் எபேசியர் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். வேத புஸ்தகம் இருக்கிறவர்களெல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4 தான் முதல் சில வசனங்களிலிருந்து தான் இந்த முதலாவது செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.
எபேசியர் 1:4-1-2 என்ன சொல்லுது? ஆதலால் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள முதல் 3 அதிகாரங்கள் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் நீ பெற்றிருக்கிறபடியால் உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு 10 ஆசீர்வாதம் முதல் 13 வசனங்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில் ஒரிஜினல் லாங்குவேஜில் அந்த 3வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரை ஒரே சென்டென்ஸ் தான், எல்லாம் ஒரே இது. அந்த ஒரே சென்டென்ஸில் 10 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 2வது அதிகாரத்தில் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டது எல்லாம் சொன்னேன். இங்கே ஆதலால் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கபடியால் இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிற? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நமக்கு கூட ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம எதுக்கு அழைச்சிருக்காரு? பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்காரு இல்லைங்களா? அழைப்பு நிறைய இருக்குது. பாடுபடுவதற்கு அழைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அழைக்கும் போது 1 கொரிந்தியர் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் படிக்கும்போது அனனியா மூலமாக அவனுக்கு சொல்கிறார், அவன் எவ்வளவா எனக்கு பாடுபட வேண்டும் என்று நான் அவனை அழைத்திருக்கிறேன் என்ற. பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், பாடுபடுவதற்கு அழைத்திருக்கிறார், ஆண்டோடைய சுவிசேஷத்தை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வதற்கு அழைக்கப்பட்ட அழைப்பு பல நோக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது முதலாவது என்ன சொல்ல? 2வது வசனத்தில் மிகுந்த மனத்தாழ்மை, அட்டர் ஹியூமிலிட்டி. ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது தாழ்மை. இங்கே இதில் ஒருத்தர் தாழ்மையை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா? எளிமை, தாழ்மை, அதான் முதலாக சொல்கிறார். அதுவும் என்ன சொல்கிறாரு? மிகுந்த மனத்தாழ்மை. மிகுந்த 2 அட்ஜெக்டிவ் அவருக்கு. தாழ்மைக்கு, ஹியூமிலிட்டிக்கு அது மனத்தாழ்மை. சும்மா சிலர் வாயில் ரொம்ப தாழ்மையான ஐயா ஐயா தோத்திரம் அதில்லை, மனசில் ஒரு தாழ்மை, அதுவும் மிகுந்த மனத்தாழ்மை. ஒரு புது சீஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தாழ்மை. இந்த தாழ்மை கிரேக்க மொழியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் கடவுளாக இருந்தவர் தன்னை தாழ்த்தி அந்த தாழ்மையை குறித்து போதிக்கிறது வர கிரேக்க மொழியில் தாழ்மை என்ற அந்த சொல்லுக்கு அது ரொம்ப கேவலமான சொல்லாக கருதப்பட்டது. இயேசுநாதர் பிறந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்மையை காட்டுகிறது வர கிரேக்கர்களுக்கு தாழ்மைனாக்கா அது கேவலமாக ரொம்ப ரொம்ப அப்சர்வேர்டு, ஒரு மாதிரி மோசமான வார்த்தை. அதில் தாழ்மை கிரேக்க மொழியில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா அது கேவலமானது. உயிர்த்தெழுது இயேசுவானவர் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு முன்னர் தாழ்மை என்பது ஒரு நற்பண்பாக மதிக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் எங்கேருந்து அந்த தாழ்மைக்கு ஒரு விளக்கம், சரியான விளக்கம் வருகிறது என்றால் இயேசுவானவருடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதலிருந்து வருகிறது. அதுவரை அது கேவலமானதுன்னு சொல்லப்படுகிறது. ஒரு கண்ணியமற்ற பண்பாக கருதப்பட்டது தாழ்மை. பவுல் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸ்லேவிஷ் மென்டாலிட்டி, இக்னோபிள் ஆங்கிலத்தில் போட்டால், ஆஃப் நோ ரெப்யூட், கிரிஞ்சிங், தரையில் தாழ்ந்து, அதாவது இந்த கொல்லாங்கொட்டை தானே சொல்லுவோம், இந்த அது கீழே தரையோடு இப்படி கிடக்கும் தெரியுங்களா? இல்லை, ஆமாம், அது மாதிரி ஒரு கேவலமாக தரையில் கிடக்கிற மாதிரி அப்படி ஒரு வார்த்தையாக அது பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின்னர் தான், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் தான் தாழ்மை என்பது ஒரு சிறந்த குணமாக அது மாறிச்சு. எப்படி சிலுவை கிறிஸ்துவின் மரிப்பதற்கு முன்பாக ஒரு சாபமாக இருந்தது, கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டதோ, அதே போல கேவலமாக எண்ணப்பட்ட தாழ்மை என்பது இயேசுவானவருடைய மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஒரு மதிப்புள்ள, கண்ணியமான, அது எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு நற்பண்பாக அது மாறி இருக்கிறதாக பார்க்கிறோம். இந்த கிறிஸ்டியன் ஹியூமிலிட்டி எப்படி வருதுன்னா, கம்ஸ் ஃப்ரம் செல்ஃப் நாலேஜ் டு ரியலைஸ் அவர் ஓன் அன்வர்தினஸ். இந்த தாழ்மை எப்படி வருதுன்னா, முதல்ல நம்மை நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும்.
நம்மை பற்றி நாம் எதையோ நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் பெஸ்ட்டு நான் தான் நினைக்கிற எண்ணமெல்லாம் அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறதை நாம் பார்க்கணும். நம்மை சரியாக புரிந்து கொள்வது தான் தாழ்மை. முதலாவது நாம் யார், நம்ம பின்னிட்டு திரும்பி பார்த்தா இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்களும் நானும் தகுதி இருக்கா? நமக்கு தகுதி உண்டா? நம்மை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட இருந்து தான் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. அவர் டோட்டல் அன்வர்தினஸ். யோபு சொல்கிறான், அவர் நீதிமான் உத்தமன் என்று முதல் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவன் நான் சாம்பலும் தூசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். ரெண்டாவதாக, கிறிஸ்டியன் ஹியூமிலிட்டி கம்ஸ் when we set our life beside the life of Jesus. நம்முடைய வாழ்க்கையை நாம் நல்லவங்களா கெட்டவங்களா தாழ்மை உள்ளவங்களாங்கிறத அளவுகோல், அந்த அளவுகோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவரை விட நான் சிறப்பாக தான் இருக்கிறேன் என்பது அது மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறதாக அல்லது காட்டுகிற ஒரு காரியமாக காணப்படாது. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நாம் மேலானவர்கள் சிறந்தவர்கள் என்று எண்ணக்கூடாதானால், கிறிஸ்துவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நாம் ஒன்றுமில்லை என்கிற உணர்வு நமக்கு வருகிறது. ஒரு வாலிபன், 12 வயசு வாலிபன், அவனுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு கிரிக்கெட் விளையாடுற வீரர் அவனுடைய ஃபேன். அவர் தான் அவனுக்கு ஹீரோ. சரியா? அதனால் 12 வயசில் அவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் சொன்னதை, ஒரு பிரசங்கத்தில் அவர் சொன்னதை சொல்லுகிறேன். அவனுடைய ரூமில் எல்லாம் அவன் படம் தான் ஒட்டியிருக்குமா. இப்போ கூட சிலர் நடிகர்கள் படத்தை ஒட்டி வச்சுருக்காங்கல்ல, விளையாட்டு வீரர்கள் படங்கள்லாம் ரூம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அவருடைய சிந்தனையாக தான் அது இருக்குமா. அவன் சொல்கிறான், when I was a boy of 12 years, I had a great hero. My hero was a local sportsman. ஒரு விளையாட்டு வீரன் தான் என்னுடைய ஹீரோவாக வாழ்க்கையிலே காணப்பட்டார். எல்லாம் அவர் தான். சரியா? அப்புறம் when I became 14th year, 14வது வருஷத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த பையன் இருந்த ஊருக்கு வந்தாராம். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு சில நாட்கள் அங்கே இருந்த நாட்களில் அவரோட சேர்ந்து அவரோட போய் மீன் பிடிக்க போகிறது, அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பழகி அவருடைய உள்ளும் புறமும் அவனுக்கு தெரிய வருது. இப்போ எப்படி இருக்கார் நம்ம ஹீரோ, நம்ம வீடெல்லாம் ரூமெல்லாம் ஒட்டி வச்சுருக்குறோம், மற்றவங்களதெல்லாம் அவரை பற்றி தான் சொல்கிறோம். அவன் 2-3 நாள் அவர் பார்த்த பிறகு என்ன சொல்கிறான், ஆன் தீஸ் அக்கேஷன்ஸ் 3-4 days அங்கே இருந்த நாட்களில், ஆன் தீஸ் அக்கேஷன் I was able to observe him from an entirely different viewpoint. வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைத்தது. and I got to know the man and not merely the image. இதுவரை அவன் மனசில் அவரை பற்றி ஐடியாலாம் போட்டு வச்சுருக்கான். பார்த்தீங்களா, இவனை போல் ஆளே இல்லைன்ட்டு. அந்த இமேஜ் இல்லை, இவன் யார், உண்மையான மனுஷன் யார் என்பதை அந்த 3-4 நாட்களில் அவன் கண்டுபிடித்தான். அதனால அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரசங்கத்தில் அதை சொன்னதை அவர் சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பிரசங்கத்தில் அவரை நான் இன்னார் என்று அறிந்து கொண்ட பிறகு என்ன சொல்கிறாரு, அட் திஸ் பாயிண்ட் த ப்ரீச்சர் பாஸ்ட், அவருக்கு எப்படியே நின்றுட்டாராம், லுக்டு க்ளோஸ்லி அட் த காங்கிரிகேஷன். என்ன சொன்னார், த நியரர் ஐ காட், இது ஒன்று எழுதிக்கங்க அவர் சொன்ன வார்த்தை, த நியரர் ஐ காட் டு மை ஹீரோ. நான் யார் எனக்கு பெரிய ஹீரோ வைத்திருந்தேன்னா அவர் பக்கத்தில் நான் போகும்போது த ஸ்மாலர் ஹீ பிகேம். அவர் ரொம்ப சின்ன ஆளாயிட்டார். அவருடைய நடத்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். when I get closer to him, the nearer I got to this man, my hero, the smaller he became. அப்படி சொல்லிட்டு காங்கிரிகேஷனை பார்த்தாருங்க, நம்ம அமைதியாக அவர் இருக்கார். அப்புறம் சடன்லி இன் எ ரைசிங் வாய்ஸ், ரொம்ப சத்த உயரமாக, 2 கையும் ஆர்ம்ஸ் அவுட்ரெச்ட், வாய்ஸ் பிரேக்கிங் வித் இமோஷன், அப்படியே அவருக்கு இமோஷனல் ஆகிட்டாராம். ஆகிட்டு ஹி கிரைட் அவுட், சத்தமாக சொல்கிறாரு,
But God eventually led that downcast schoolboy to a new hero. சில வருஷங்கள் கழித்து அவர் ஒரு புது ஹீரோவை யாரோ அவருக்கு அறிமுகப்படுத்தினார்களாம், நியூ ஹீரோ. அண்ட் ஐ ஹவ் வாக்ட் வித் மை ஜீசஸ், அவர் தான் இப்போ புது ஹீரோ, ஃபார் 35 years நான் 35 வருஷமாக இந்த இயேசுவானவரோடு நான் வாழ்ந்து வருகிறேன். அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரா, இன்னும் சத்தமாக என்ன சொல்கிறாரா, இன் தேட் டைம் அந்த 35 வருஷத்தில் ஐ ஹவ் ஆஃபன் டிஸப்பாயிண்டட் ஹிம், பட் he has never disappointed me. I got to know him better. இயேசுநாதர் அந்த 35 வருஷத்தில் அதிகமாக அறிய ஆரம்பித்த பிறகு என்ன சொல்கிறாரு, the nearer I get Jesus, the bigger he becomes. அல்லேலூயா. நான் இயேசுநாதர் பக்கமாக சேரும்போது அவர் நான் நினச்சிருக்கிறதோட பெரியவராகிறார். The nearer I get to Jesus, the greater he becomes. எனக்கு அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நம்ம ஆண்டவரிடத்தோடு கூட தான் நம்மளை ஒப்பிடணும். அவரிடத்துல ஒப்பிடும்போது அவர் பெரியவராகிட்டே இருக்கார், நம்ம நினைக்கிறத விட உயர்ந்தவராகிக்கொண்டே போகிறார். அவருடைய தாழ்மை, அவருடைய அன்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய தியாகம், இதெல்லாம் நமக்கு பிடிக்குது. அவருடைய தியாகத்தை போல், இயேசுநாடைய தியாகத்தை போல் தியாகம் செய்து யார் இருக்காங்க? அதனால் இயேசுநாதர் தான் நம்முடைய அளவுகோல். இந்த நற்பண்பு, இந்த மனத்தாழ்மை நமக்கு வர வேண்டும் என்றால் இது ரொம்ப அவசியம். ஒரு தெரு பிரசங்கத்தில் இந்த கதையை நான் சொன்னேன். அங்கேருந்து ஒரு வாலிபன் இந்த தெரு பிரசங்கத்தை கூட்டத்தை முடித்த பிறகு வேகமாக என்கிட்ட ஓடி வந்தான். ஐயா, இந்த இயேசுநாதர் தான், அவர் தான் பெரியவர். எனக்கு ஒரு ஹீரோ இருந்தார், தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் சொன்னதை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, உங்களுக்கு பல ஆட்கள் ஹீரோக்களாக இருக்கலாம், பல நடிகர்கள் உங்களுக்கு ஹீரோக்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு உங்கள் பேர் தெரியுமா? அவன் அன்றைக்கி மனம் திரும்பி தெருவில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தான். சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் செமினரில் மாணவனாக வந்து சேர்ந்து பயிற்சி பெற்று இன்றைக்கு ஒரு முழு நேர ஊழியக்காரராக வந்திருக்கிறேன். அதனால் நண்பர்களே, நம்முடைய ஹீரோ யார்? ஹூ இஸ் யுவர் ஹீரோ டுடே? யாருக்கு நீங்கள் அதிக மதிப்பு கொடுக்குறீங்க? யாரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறீர்கள்? ஒரு மனத்தாழ்மையும் அன்பும் ஒரு மன்னிப்பு சிந்தையும் இதெல்லாம் பின்னால் அது எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற சாக்ரிஃபைஸ். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது அதிகாரம் எல்லாம் நல்லா நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அப்புறம் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கினார். ஆகினால அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் படிக்கிறோம். அதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு மெய்யான மனத்தாழ்மை. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து அதெல்லாம் பண்ணார். ஏன்னா கிறிஸ்டியன் ஹியூமிலிட்டி கம்ஸ் ஃப்ரம் தி கான்ஸ்டன்ட் சென்ஸ் ஆஃப் அவர் ஓன் கிரிச்சலினஸ். அவர் கிரியேட்டர் இஸ் காட். நம்மெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். நம்மை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர் என்கிற எண்ணம் நமக்கு வரும்போது தான் அந்த தாழ்மை. இயேசுநாதர் இந்த மனத்தாழ்மையை குறித்து அருமையான ஓமையை லூக்காவில் சொல்கிறாருல்ல, பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ண தான் போனாங்க. 2 பேரும் ஒரே கோயிலுக்குள்ளே தான் போனாங்க. சரிதானே? ஒரே கோயிலுக்குள்ளே ஜெபம் பண்ண தான் போனாங்க. ஆனால் ஒருவன் தன்னை பற்றியே ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கான், அடுத்தவன் கண்களை கூட வாரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அவன் நான் அதை செய்தேன் இதை செய்தேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணேன், எல்லாம் தசம் வாங்க கொடுத்தேன், எல்லாம் கடவுளுக்கு தெரியாத மாதிரி அவன் சொல்லி காட்டுறான் இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போகிறான். நம்முடைய பெருமைகள், நம்முடைய மேன்மைகள் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. அருமையான கர்த்தருடைய ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவான பக்கத்தில் வரும்போது தான் அந்த மனத்தாழ்மை நமக்கு
கிடைக்கிறது. லூக்கா 17:10 ஊழியக்காரங்க என்ன செய்யணும்னு இயேசுநாதர் சொல்கிறார். லூக்கா 17:10 அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அதை சாதித்தேன், இதை சாதித்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் செய்த சில காரியங்களை சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் உள்ளான நோக்கம் என்ன இருக்கக்கூடாது? we should not project ourselves that we did everything. நம்ம தான் செஞ்சோம், அப்படி இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவானவர் அதை செய்கிறார். அதனால் நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள், நாங்கள் ஒன்றும் இல்லை. இல்லை, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிறதோ அவர் விளை செய்யலைன்னா ஒன்றும் இல்லை. நம்முடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை. த harvest comes from God. நம்ம ஓடலாம், சாடலாம், எல்லாம் செய்யலாம். பட் we must always realize, நம்ம எப்போதும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய காரியங்களுக்கு பலன் தருகிறவர் அவர். அதனாலே செப்பனியாவில் கூட இந்த மனத்தாழ்மையை பற்றி செப்பனியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். மனத்தாழ்மை நடக்கும். கம்மிங் டவுன் டு எர்த். சிலர் கால் தரையிலே நிற்காது, இல்லை, மேலே தான் இருக்கும். சிலர் தலை ரொம்ப வீங்கிடும். கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிற மனத்தாழ்மை, அன்பு, நீதி, நியாயம், கீழ்ப்படிதல், மன்னித்தல், அவர்களை பார்க்கிறோம். மீகா தீர்க்கதரிசி கூட அதைத்தான் சொல்கிறார். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் கடவுள் சொல்லுகிறதாக அவர் என்ன சொல்கிறார்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னத்தில் கேட்கிறார். இரக்கத்தை சிநேகிக்கணும், நியாயத்தை விரும்பணும், செய்யணும், மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதனால் இந்த தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிற மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு முன்பாக அது தெளிவாக காணப்பட வேண்டும். நம்ம ஐயாட்டிருக்கிற தாழ்மை நம்மிடத்தில் வரணும் என்று கற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்கள் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் ஆரம்பித்த நாட்களில் நான் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு சின்ன ஓலைக்கொட்டையில் பாஸ்டராக நான் போயிருக்கிறேன். அது புறம்போக்கில் எல்லாம் போடப்பட்ட கொட்டகை தான். இப்போ அது பக்கத்தில் தான் வள்ளியூர் கோட்டைலாம் வந்து பெரிய வீடுகள்லாம் வந்துட்டு, அது குப்பை மேடு. நான் நேற்று ராத்திரியே சொன்னேன்ல, புறம்போக்கு ஈஸினா புறம்போக்கு நிலத்தை மடக்கி அதில் கொட்டகை போட்டிருக்கிறோம். எனக்கு முன்னே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் என்னுடைய வயசு, என் அப்பா வயசு இருக்கும். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அனுப்பிட்டாங்க. என்னை கொண்டுங்க போட்டாங்க. அப்புறம் சைக்கிளில் கீழ்ப்பாக்கத்தில் நுங்கமாக சைக்கிளில் போய் முதல்ல ஆரம்பத்திலே போய் அந்த சேர்லாம் போட்டு ஒட்டடெல்லாம் அடிப்பேன். அந்த ஒலை கொட்டகையிலே மேலே ஒட்டகை, அந்த என்னது மேலே இருக்கிறது, ஆமாம், அதெல்லாம் அடிப்பேன். அடிச்சுட்டு முதல்ல ஜனங்கள் வர்றதுக்கு முந்தையே போயிடுவேன். அங்கே போட்டுக்குவேன். பாஸ்டர் இல்லைங்களா, இசியில் பாஸ்டர்னா அங்கே போட்டுவேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ராத்திரி நடந்த சம்பவத்தை 2 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வந்து சொல்கிறார். நான் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு 4 மணிக்கு வீட்டில் இருக்கிறேன். நான் இப்போ பிரின்ஸிபல் கூட ஆகலை, டீச்சர் தான், டீனாக இருக்கிறேன். 4 மணிக்கு வந்து காலிங் பெல் அடித்தார். கதவை திறந்தேன். ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, கையில் பெரிய பைபிள், இப்படி இதில் நெஞ்சில் ஜீசஸ் சேவ்ஸ் அந்த பேட்ஜ் இருக்குல்ல, ஜீசஸ் அதை போட்டு அப்படி நிற்கிறாரு. நான் பார்த்தேன், எனக்கு என்ன யாருமே தெரில. ஐயா, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச விரும்புகிறேன்னாரு.
பைபிள் வச்சுருக்காரு, வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட் போட்டிருக்காரு, முகம் பிரகாசமாக இருக்குது, சாரி ஃபேர் கலர்லாம். சரி வாங்கன்னு உட்கார வச்சேன். அவர் தான் சொன்னதானே இப்போ சொல்கிறேன். அவர் எனக்கு சொன்னார், ஐயா 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு வெள்ளிக்கிழமை நான் வரும்போது 3 மாதமாக அதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். வெளியேறினவன் அங்கே பிளாட்ஃபார்மில் அங்கங்கே படுத்து எங்கெங்கே என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நான் இருந்தேன். பசி பட்டினி, ஒரே அழுக்கு துணி, தலையெல்லாம் அப்படி இப்படி கிடக்குது. பிச்சைக்காரன் வேஷத்தில் நான் 3 மாதத்துக்கு பிறகு இருக்கிறேன். அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வந்த பிறகு தெருவில் தான் படுத்துக்கிறேன், அல்லது ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் படுத்துக்கிறேன். அதனால் அந்த சாயங்காலம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே அந்த ரோட்டில் வந்தேன். நீங்கள் அங்கி போட்டுட்டு அந்த கோயில் முன்னே நிற்கிறீங்க. எனக்கு பொதுவாக இப்போ ஆராதனை நடத்துகிற நேரத்தில் கூட ஜனங்களெல்லாம் நம்மளை பார்ப்பாங்க, நாம் வெளியே பார்க்குறேன். அந்த வாசலுடைய ரோட்டில் அங்கே போகிறவங்களாம் உள்ளே வந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்கு. ஆத்துமாக்கள் அப்படி சேர்க்கணுங்கிற அப்படி ஒரு கரிசனை எனக்கு. அதனால் இவர் என்னை பார்த்துட்டு அவர் சொன்னதை சொல்கிறேன், ஐயா நீங்கள் அங்கே போட்டு நிற்கிறீங்க, நிச்சயமாக எனக்கு நான் கேட்டால் ஏதாவது காசு தருவீங்கன்னு உங்ககிட்ட நான் வந்தேன். நான் வாயே திறக்கலை. அதுக்கு முன்னே என் தோளில் அப்படியே நீங்கள் கை போட்டீங்கன்ற, அப்படியே கை போட்டீங்க. கை போட்டுட்டு நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறீங்க. ஆராதனை நடக்க போகுது, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு பிச்சைக்கார குளத்தில் இருக்கிறோம், நீங்கள் அங்கேயே போட்டிருக்கிறீங்க, நீங்கள் தோள் மேலே கையை போட்டது எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சியா. நான் உள்ளே வந்து உட்காந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அப்புறம் கிறிஸ்தவன் ஆகிட்டு அது லெந்து காலம், நீங்களாம் லெந்து காலம் கொண்டாடுறீங்கன்னு தெரியல. லெந்து காலம் அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி எபேசிலிருந்து பேசுனீங்கய்யா. பகையாகி நின்ற பிரிவினையாக சிலுவையை தகர்த்து இல்லை பகையை தகர்த்து எல்லாம் இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கு. அது என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுது. ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை. நானே அன்றைக்கி ராத்திரி முழுவதும் அங்கேருந்து ரெட் ஹில்ஸ் எப்படி ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கீழ்ப்பாக்கத்தில், நடந்தே போய் அன்றைக்கி ராத்திரியே எங்கள் அப்பா அம்மாட்ட ஒப்புரவாயிட்டேன். ஒப்புரவானதில் எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சி. எங்கள் பெற்றோரும் திரும்பி வந்துட்டான் பையங்கிறது எனக்கு சந்தோஷமாக, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு ராத்திரி தூக்கம் பிடிக்கல. அந்த ரெட் ஹில்ஸில் அங்கே ஒரு சின்ன ஈசை சபை ஒன்று இருந்தது. அதை அவர் தேடி போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் இந்த அனுபவத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே அவர் நடத்தியிருக்காரு. அதனால் ஐயா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நீங்கள் என் தோள் மேலே கை போட்டதுனால இப்போ நான் ஒரு முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன்ற. என்னால் அந்த வாழ்க்கை அதை மறக்க முடியல. எப்படி கையை போட வச்சது அது எனக்கு ஒன்றுமே புரியல. பிச்சைக்கார மாதிரி வர சொன்னேன். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாழ்வின் அனுபவம் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கவர்ந்து இழுக்கிற ஒரு குணமாக அது காணப்படுகிறது. அவ்வளோ சந்தோஷமாக அதை அவர் சொன்னார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? யாக்கோபில் படிக்கும்போது கோயிலுக்கு வரங்க மெனுக்கான வஸ்திரம் தரிச்சிட்டு வந்தால் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டு, சாதாரணமாக வந்தால் அவனுக்கு ஒரு இடம், நீங்கள் எங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க, பாகுபாடெல்லாம் பார்க்குறோம். இயேசுவானவர் என்ன சொன்னார்? நான் நீதிமான்களை எல்லாம் பாவிகளே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். அவர் பாவிகளோடு எல்லாரும் போய் உட்காந்து சாப்பிட்டாரு. இது என்ன இந்த பாவிகள் கூட போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு குறை சொன்னாங்க இல்லைங்களா? அவர் கீழே எல்லாம் அடிமட்ட மக்களோடு கூட தான் இயேசுநாதர் இருந்தார் என்பதை நான் பார்க்கணும். அடிமட்ட மக்களோடு கூட இருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போ நான் கல்லூரி பிரின்சிபல் ஆகிட்டேன். மதுரையில் அங்கே அரசரடியில் இருக்கிற அந்த செமினரியில், அந்த என்ன செமினரி, அந்த பேர் என்னையா? மதுரை அரசரடி டிடிஎஸ் தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி. அந்த 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த சராம்பூர் பிரின்சிபல்ஸு மற்ற மெம்பர்ஸுடைய போர்டு மீட்டிங் நடக்கும். 2 நாள் மீட்டிங் நடக்கும். நான் இப்போ பிரின்சிபாலாக இருக்காங்க, அங்கே போயிருக்கிறேன். அங்கே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த பிரின்சிபல் அங்கேருந்து 15 வருஷம் பிரின்சிபலாக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிறாரு.
அதே டிடிஎஸ் கேம்பஸில் கார்டனராக இருந்தவர், அவரும் 15 வருஷம் இருந்துட்டு அவருக்கும் ஓய்வு கொடுக்குறாங்க. அதுக்கு 2 பேருக்கும் ஒரு பிரிவு உபசார விழா நடக்குது. அந்த ஒன் ஆஃப் த 2 days அது நடக்குது. பிரின்ஸிபல் கூட்டு சோட்டுலாம் போட்டு டையெல்லாம் கட்டிட்டு வந்து சேரில் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி ஒரு சேரு அந்த கார்டனருக்கும் போட்டு, அவர் சாதாரண வேஷ்டி கட்டிட்டு ஒரு டவல் மேலே போட்டு தலப்பா கட்டிகிட்டு இருக்காரு. பட் சேம் கைண்ட் ஆஃப் சேர் இந்த பிரின்ஸிபல் கூடவே உட்கார வச்சு அவர் செய்த காரியங்களெல்லாம் இப்போ வந்து பேசி அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரின்ஸிபல் தோட்டக்காரனை பக்கத்தில் அதே சேரில் உட்கார வச்சு நடத்துது. நீங்களும் நான் எத்தனை பேர் அப்படி செய்வோம், எத்தனை பேர் செய்வோம். ஆண்டவர் அவரெல்லாம் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தினார். அநேக நூற்றுக்கணக்கான மாணவர்களை பயிற்சிவித்து ஊழியத்துக்கு அனுப்பினார். இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்து சொல்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை தொட்ட அனுபவங்கள். நம்மால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் மட்டுமல்ல, நம்மிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷனிடத்திலிருந்து கூட தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக. அதெல்லாம் அதனாலே மனத்தாழ்மை. 2வதாக அந்த வசனம் என்ன சொல்கிறது? அப்போ பேசி 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பினால் ஒரு இப்போ 2வது பாயிண்ட் சாந்தம்னாக்கா பொதுவாக என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாவி போட்டு அப்படியே அமைதியாக இருந்துருவாருங்க. அது இல்லை சாந்தம். மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்தம் என்பது பலவீனம் இல்லை. சாந்தம்னா பொதுவாக நம்ம எப்படி நினைக்கிறோம், ரொம்ப அமைதியாக இருப்பாருங்க, ரொம்ப இல்லை. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். மீக்னஸ் இஸ் ஸ்ட்ரெங்க் அண்டர் கண்ட்ரோல். நமக்கு இருக்கிற அதிகாரத்தில் இருக்க அதை நம்மளை அடக்கி நம்மை ஆளுகிறது தான் சாந்தம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அதை அடக்கி கட்டுப்பாடோடு வைப்பது தான் சாந்தம். இயேசுநாதர் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பேதுரு வாள் எடுத்து வெட்டுறாங்க, வலது காதை வெட்டாந்து கீழெல்லாம் விழுந்தது. அப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார்? அப்பா இந்த இதெல்லாம் செய்கிற, நான் நடக்க வேண்டியது பிதா எனக்கு கொடுத்துருக்க வேலை செய்யணுமா? நான் நினச்சா லேகியோமனுக்கு அதிகமான தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்து கொள்ள கொண்டு முடியாதா? சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. இஸ் அத்தாரிட்டி அண்டர் கண்ட்ரோல். அவர் ஒரு வேலையை அவருக்கு பிதா கொடுத்துருக்கிறார், அதை நிறைவேற்றணும். அதனால் பட்டயத்தை உரையில் போடுப்பா, என்னை காத்துக்கொள்கிற எனக்கு தெரியும், எனக்கு எத்தனையோ தூதர்களுக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேன். அண்டர் கண்ட்ரோல். மீக்னஸ் மீன்ஸ் பிட்வீன் 2 extremes. 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் மத்தியில் இடையில் இருக்கிறது தான் சாந்தம் என்று ஒரு சொல்கிறார். அதாவது அண்டர் கண்ட்ரோல். சாந்தம் உள்ள மனுஷன் யார் என்றால், இஸ் ஒன் ஹூ இஸ் கிண்டல்ட் பை இண்டிக்னேஷன் அட் த ராங்ஸ். தவறானத காரியத்தை யாரும் செய்கிறத பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அண்ட் த சஃபரிங்ஸ் ஆஃப் அதர்ஸ், பட் இஸ் நெவர் மூவ் டு ஆங்கர் பை த ராங்ஸ் அண்ட் த இன்சல்ட்ஸ் ஹி ஹிம்செல்ஃப் என்டியூர்ஸ். அதாவது தவறான காரியங்கள் மற்றவர்கள் செய்யும்போது நமக்கு ஒரு கோபம் வந்து கண்டிக்க வேண்டியது தான். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற குறையாமல் எடுத்து மற்றவங்க சுட்டி காட்டினா நமக்கு கோபம் வரக்கூடாது. அதுதான் சாந்தம். இதுதானே? நம்மிடத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணாக்க உடனே நமக்கு கோபம் பொங்கிக்கிட்டே வருது. தவறான காரியத்துக்கு கோபப்படணும். சரியான காரியத்தை ஒருத்தர் செய்யும்போது, நம்மிடத்தில் செய்யும்போது அது நாம் கோபப்படக்கூடாது. பிட்வீன் பீயிங் டூ ஆங்க்ரி நெவர் பி ஆங்க்ரி. கோபப்பட வேண்டிய நேரமும் வருது, கோபப்படாமல் இருக்க வேண்டிய நேரமும் வருது. நம்ம பற்றி மற்றவர்கள் அவதூறாக பேசும்போது, குறைவாக பேசும்போது, என்னையா சொன்ன அப்படிங்கிறதெல்லாம் வி மஸ்ட் அண்டர் கண்ட்ரோல். நமக்கு ஆண்டவருடைய சாந்த குணம் நமக்கு வரணும். அதுக்கு சரியான, அதாவது அங்கே தென்பகுதியில் இப்போல்லாம் தென்பகுதியில் தான் வந்திருக்குங்க. அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லணுனாக்கா, வசக்கப்பட்ட காளைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? காளை வண்டியில் கட்டுறதுக்கு, நுகத்தில் போடுறதுக்கு முந்தி அதை கொஞ்சம் வசக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெயின் பண்ணணும், டேம் பண்ணணும். மாடு முரட்டாக இருக்கும், அதை டேம் பண்ணணும். அதை டேம் பண்ணால் தான் நுகத்தில் போட முடியும்.
அந்த காலத்தில் 2 மாடை கட்டி இந்த தண்ணியெல்லாம் இழுக்கிறதுக்கெல்லாம் இப்படி தண்ணி இறைக்கிறதுக்கு போடுவாங்க. அதெல்லாம் டேம்டு ஆக்ஷன், அதெல்லாம் பழக்குவிக்கப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட, வசக்கப்பட்ட மாடுகள். அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. சரியான உதாரணம் எக்ஸடஸ், நம்பர்ஸ், எண்ணாமம் புஸ்தகத்தில். அதுக்கு எண்ணாமம் 12:3-7 பார்க்குறோம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவர் அப்படி தான் இருந்தாரா? அவர் கோபம் வந்துச்சா வரலையா? அது பின்னால் வர யாத்திராமத்துக்கு வர. எபிரேயரில் கூட எபிரேய ஆக்கியான் 3-5 வசனங்களில் மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவானவரை பற்றி சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். எபிரேயரும் அவர் நல்ல சாட்சி கொடுக்குறார், ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தார் அப்படின்ட்டு. இப்போ யாத்திராமத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா 32வது அதிகாரத்தை அப்புறமா டைம் இருக்கும்போது நீங்கள் படிங்க. அவருக்கு 2 கற்பனைகளை ஆண்டவர் எழுதி கொடுத்தார் இல்லை? அந்த கற்பனைகளை 10 கற்பனைகளை எடுத்து கொடுத்தார். 4வது வசனத்தில் படிக்கிற பாருங்கள். யாத்திரா 32ல் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால், அதாவது ஆரோன் சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். என்ன சொல்லிட்டாங்க? மோசே 40 நாள் போயிட்டார், எங்கே போயிட்டார் தெரில, நீ எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணித்தாங்கன்னு ஜனங்கள் கேட்டாங்க. அதனால் அது வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் 7ஆம் வசனம் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்று அவர் சொல்கிறார். இவங்க என்ன நடக்குது எல்லாம் அங்கே ஆண்டவருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை மோசைக்கு சொல்லிக் கொடுக்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி 9ஆம் வசனத்தில், இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையா என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, லீவ் மீ அலோன், என்னை விட்டுருப்பா, உன்னை ஒரு பெரிய பெரிய ஜாதி ஆக்குவேன். உங்களிடத்துலையும் ஆகிட்டதுன்னு சொல்லுது. என்ன நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? அழிக்கிறவர் அழிக்க போட்டு நம்மளை பெரிய ஆளாக்குறது வர போதும். அது படிக்கும்போதே அப்படியே கொஞ்சம் நேரம் நான் நிற்கிற மாதிரி இருந்தேன். அப்படியே நிறுத்திடுவேன். ஒன்றே பெரிய ஜாதியாக ஆக்குவோம்ப்பா, அவங்களெல்லாம் அழிச்சிடுறேன். அவங்க எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தெய்வத்தையும் மறந்துட்டாங்க, வழி அவங்களை கூட்டு வந்தது யாருங்களெல்லாம் மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி, அப்படி நான் உன்னை பெரிய தெய்வமாக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். 19ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி, எல்லாரோட சாந்த குணமுள்ள மனுஷன்தான், அப்படி தானே போட்டுக்கிறேன். அவரே சொன்னார், மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனே இல்லை. இங்கே அதை கடவுளுக்கு பிரியமில்லாததை செய்தபோது அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலிருந்த பலகைகளை மலையின் அடியில் ஏறி உடைத்து, கடவுள் கொடுத்த கட்டளைங்க, அதையே அவன் உடைச்சிட்டான். அவ்வளோ நடத்தி கொண்ட கடவுளால் நடத்தப்பட்ட இந்த ஜனங்கள் இவ்வளவு கெட்டு போயிட்டாங்களே, அவ்வளவா இவரை மறந்துட்டாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி இந்த அநியாயங்கள் நடக்கும்போது ரத்தம் கொதிக்கணும். ரத்தம் கொதிக்கணும். எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளோ பாகுபாடுகள், பிரச்சனைகள், தவறு நடக்கிறத கண்ட அந்த சாந்த குணமுள்ள அந்த மோசே அந்த கற்பனைகளெல்லாம் உடைத்து போட்டான். படிக்கிறோம். உடைச்சிட்டு என்ன செய்கிறான் பாருங்கள். என்ன மாதிரி வசனம் எவ்வளோ தெளிவாக இருக்குது. அதை உடைத்து போட்டு 20ஆம் வசனம், அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து
தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் குடிக்கும்படி செய்தான். அல்லேலூயா. என்ன மாதிரி அதுக்கு ரெமடி பார்க்குற பார்த்தீங்களா? அறிவில்லாத ஜனங்களே, அறிவில்லாத ஜனங்களே, அதை பொடியாக அரைச்சி எல்லாரையும் நீங்கள் குடிக்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பணி இல்லைங்களா? பாவம், கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள் சொல்லிட்டு, இப்பொழுதோ நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன். ஏறி போயிட்டார். கோவப்பட்டு எல்லாம் உடைச்சி போட்டுட்டு அந்த சாம்பல் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அவர் மேலே போகிறாரு போட்டிருக்கு. 32வது வசனம். அதான் அந்த பிட்வீன் ஆங்க்ரி அண்ட் நாட் பீயிங் ஆங்க்ரிங்கிறதுக்கு, சாந்த குணம்னா கோவப்படுறதுக்கும் கோவப்படாமல் இருக்கிறதுக்கும் இடைவெளின்னு சொல்கிறதுக்கு இந்த 32வது வசனம் உதாரணமாக இருக்குது. அங்கே போயிட்டு என்ன செய்கிறார்? திரும்ப மேலே போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆகிலும் தேவரீர் அவர் பாவத்தை மன்னித்தருள்கிறானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை பார்க்குறோமா? பாவம் செய்த ஜனங்களுக்காக அவர்களுக்கு தண்டனையெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் அவனை மன்னிக்கணும்னு சொல்கிறார். அதுதான் சாந்த குணம். அதுதான் சாந்த குணம். கோபமும் வரணும், அதே நேரத்தில் கண்டித்து முடித்த பிறகு அவர்களை திரும்பவும் அன்போடு அணைத்து கொள்ள, அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். இன்றைக்கி கோபப்பட்டு அதோட இனிமேல் என்ன கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் அவன் வீட்டு வாசற்படியில் கால் வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களா இருக்கிறோம். அப்படி தானே? இல்லை, நீ தப்பு செய்துட்டு, ஆமாம் பார், சாதாரணமாக குடும்பங்களில் நடக்குது. சாதாரண குடும்பங்களில் நடக்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறோம்ல. சூரியன் தசை மாதிரி உதிச்சாங்க கூட உன் வீட்டு பாசல் உன் கண்ணில் முழிக்க மாட்டேன். நியாயமான காரணக்கான கோபமாக இருக்கலாம். ஆனால் அங்கே மோசேயினுடைய காரியத்தில் அவன் சாந்த குணமுள்ள மனுஷன் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறது. தேவரீர் அவர் பாவத்தை மன்னித்தருளும், இல்லைன்னா என் பேரை எடுத்துரும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பரிதாபம் கொண்டாரெல்லாம் படிக்கிறோம்ல, அவர் மனசை மாற்றிட்டாரெல்லாம் படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மந்தையை நாம் மேய்க்கிற இந்த நாட்களில் நாம் அவர்களுக்கு மனத்தாழ்மை உள்ளவர்கள், ஆண்டவருக்கு எப்படி அவருடைய மனத்தாழ்மை எப்படி இருந்தது போல் அதுபோல் நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, மிகுந்த தாழ்மை உள்ளவர்களாக, அதை சாதிச்சேன்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு மேலாக இந்த சாந்த குணம், தவறை கண்டிக்கிற ஒரு குணம், நிச்சயமாக சபையில் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் அது ரொம்ப இருக்குது. சமுதாயத்தில் ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம வாழ்கிற நம்முடைய நாட்டில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் இல்லை. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சேர்ந்தவன் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற சட்டங்கள் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம அமைதியாக உட்காந்துட்ருக்கோம். அமைதியாக உட்காந்து அது அரசியலுங்க இல்லைங்க. அந்த அநியாயங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இதில் தான் இருக்குது. ஆகினாலே நம்முடைய கிறிஸ்தவ மக்களை அதிகமாக உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களால் எது செய்ய முடியாமல் போனாலும் அதுக்காக ஜெபிக்க வைக்கும்போது ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்குறாரா இல்லையா? 2 நாளாகவும் 7:14 என்ன சொல்லுது? என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தில தங்கள் பொல்லாத வழிகள் விட்டு திரும்பி ஜெபம் பண்ணினா அவர்கள் ஜெபத்தை நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை, இது ஜனங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஜெபம் ஜெபம் ஜெபம். இன்றைக்கி ஜெப கூட்டங்கள்லாம் பெரிய மாசாக நடக்குது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டலில் ப்ரேயர் எப்படி நடக்கணும், ப்ரேயர் நடத்தணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் கேள்விப்பட்டீங்களா என்ன தெரியும்? எனக்கு அழைப்பு வந்தது, நான் போகல. 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி 5 நாள் போட்டு ஃப்ளைட்டு ஃபேரெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு தலைவர்களுக்கு ஜெபம் எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஜெபம் எங்கே அடிக்கணும்? அடித்தளத்தில். நம்மகிட்ட 2 பேர் இருந்தால் சபை 2 அங்கே ஜெபம் பண்ணணும்.
இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் எதுக்கு அவ்வளோ செலவுன்னதுக்கு 2-3 தரம் கூப்பிட்டாங்க, நான் போகல. ஏன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜெபத்தை பற்றி கொடுக்க அப்படியே மாசுவான். ஆண்டவர் சொன்னார், 2 அல்லது 3 பேர் எங்கேயே கூடுகிறோ அவர்களிடத்தில் மத்தியில் நான் இருக்கிறேன், அவர் கேட்குறவங்கள செய்கிறேன். அதனால் நம்ம சபையாக கூடி ஜபிச்சா போதும். பெரிய அதுக்குன்னு மாஸ் மீட்டிங், அதெல்லாம் மாஸ் மீட்டிங் நடத்துகிறவங்கள குறை சொல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுலேயும் நல்ல காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியங்கள், அடித்தளத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் கோபமும் கோபப்படாமலும் அப்புறம் கோபப்பட்ட ஆட்களை மறுபடியும் சேர்த்து கொள்கிறதும் சாந்த குணம். இப்பேற்பட்ட நீடிய மனத்தை போய் அது மிகுந்த மனத்தாழ்மையும் இந்த சாந்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் சித்தமானால் அடுத்த பகுதியில் அந்த வசனத்திற்கு இன்னும் நீடிய பொறுமை மற்ற காரியங்களை குறித்து அடுத்த தடவை சிந்திக்கலாம். தொடர்ந்து நாம் ஜெபத்திலே இருப்போம். ஜெபத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.